வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் அனைவருமே வருகின்ற திங்கட்கிழமை தான் பள்ளிக்கூடம் செல்ல இருக்கின்றனர். இந்த ஒரு மாத காலம் அவர்கள் ஒரு ஆண்டு விடுமுறையை, ஆண்டு இறுதி விடுமுறை, கோடை விடுமுறை அனுபவித்த ஒரு சூழல் வந்துவிட்டது. அதுவும் இது விடுமுறை என்று முன்கூட்டியே அறிவிக்கப்படாமல் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி, அதுவும் குழந்தைகள் மிகவும் ஆர்வமாக முதன்முறையாக 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகளை மாலை 6 மணிக்கு மேல் பார்க்க தொடங்கி, சென்னைக்கு விடுமுறை வந்து விட்டதா, காஞ்சிபுரத்துக்கு விடுமுறை வந்து விட்டதா என்று ஆர்வமாக பார்க்கின்ற சூழல்களை கடந்த 10-15 நாட்களாக நாம் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் கண்டிப்பாக திறந்துவிடும். அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள், பள்ளிக்கூடங்களில் இருந்து கழிவுகளை அகற்றுவது, பள்ளிக்கூடங்களை தூய்மைப்படுத்துவது, அந்த மக்களை வேறு இடத்துக்கு மாற்றுவது என பல்வேறு பணிகளில் அரசு செயல்பட ஆரம்பித்துவிட்டது. ஆகவே கண்டிப்பாக கனமழை வராத பட்சத்தில் திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் தொடங்கிவிடும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது, அனைவரும் நம்புகின்ற விஷயமாகவும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மனநிலை எவ்வாறு இருக்கும்? ஏனென்றால் இன்னும் 3 மாத காலத்தில் அவர்கள் ஆண்டு தேர்வை எழுத இருக்கிறார்கள். அரையாண்டு தேர்வு கிட்டத்தட்ட இந்த பாதித்த மாணவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது, அல்லது சற்று தள்ளி போய்விட்டது என்று நாம் சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய படிப்பு என்ன ஆனது? இந்த ஒரு மாத கால படிப்பில் அவர்கள் என்னென்ன விஷயங்களை இழந்திருக்கிறார்கள்? அல்லது இந்த பேரிடர் காலங்களில் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இந்த பாடத்திட்டம் தவிர்த்து? அது மட்டுமல்லாமல் இனி வருகின்ற குழந்தைகளை பெற்றோரும் ஆசிரியரும் இதற்கு பிறகான சூழலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? குழந்தைகளுக்கு என்னென்ன மனநிலை இனி ஏற்பட்டிருக்கும், அதை எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும்? இந்த கூடுதல் பாடச்சுமை போன்ற விஷயங்களை குழந்தைகள் பயிற்றுவிக்க எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும்? ஆசிரியர்கள் பெற்றோர்களின் பங்களிப்பு அதில் என்ன? அரசு அதற்கு ஏதேனும் உத்தரவுகள் இட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? பள்ளி நிர்வாகம் எவ்வாறு செல்ல இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த பேரிடரில் பல பள்ளிக்கூடங்கள் மாட்டியிருக்கின்றன. மாணவர்கள் பலர் அந்த பேரிடரை நேரடியாக சந்தித்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தோடும் குழந்தைகள் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் குழந்தைகள், கல்வி சூழல், நமது பள்ளி நிர்வாகம், பெற்றோர் மனநிலை, அரசு இவர்களின் பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் ஒரு விரிவான விவாத அரங்கமாக இது செல்ல இருக்கிறது. இந்த விவாத அரங்கத்தில் தனது கருத்துக்களை குழந்தைகள் குறித்து பேசுவதற்காக, இந்த பள்ளி நிர்வாக சூழல் குறித்து பேசுவதற்காக குழந்தைகள் நல ஆர்வலர் மற்றும் கல்வியாளர் தேவநேயன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் தனியார் பள்ளி நிர்வாகி என்கின்ற முறையிலும் ஒரு தனியார் பள்ளி சந்தித்த பிரச்சனைகள் மற்றும் குழந்தைகள் ஆசிரியர் பிரச்சனை குறித்தும் மிக விரிவாக பேசுவதற்காக ராமசுப்ரமணியன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் பேராசிரியராகவும் இந்த பிரச்சனையில் குழந்தைகள் உளவியல் குறித்தும் பேசுவதற்காக சுந்தரவழி அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக இந்த பிரச்சனையில் அரசு, சமூகம், கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருத்தல் நலம் என்பது குறித்து பேசுவதற்காக KM ஷெரீப் அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், ராமசுப்ரமணியன் சார், உங்களிடம் பேசுவோம். இப்போ நீங்கள் அலைபேசியில் பேசும்போதே இந்த பேரிடர் குறித்து பேசுவது வேற, பேரிடரை நேரடியாக பார்த்த அனுபவத்தோடு வேற. வீடு பாதிக்கலை, ஆனால் ஜீவா ஸ்கூல் முழுக்க பாதிச்சிருச்சு, நிறையா வந்துருச்சு, நிறைய பொருட்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேரிடர் பாதித்த ஒரு விஷயங்கள்ல இருந்தே நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பள்ளி பேரிடரில் பாதித்து வெளியேறி வரக்கூடிய ஒரு சூழல், அந்த அனுபவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னெல்லாம் இப்போ தேவைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? முதல்ல நீங்கள் சொன்னது போல் இந்த என்னுடைய பள்ளி என்பது மண்ணிவாக்கம், வரதராஜபுரம், முடிச்சூர், இந்த 3 இடத்துலையும் அமைந்திருக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அதுதான் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆன ஏரியா. அதாவது ஒரே நாளில் 49 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கின்றது. இதற்கு முன்பே கூட இந்த 2ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு முன்பே கூட மிகப்பெரிய அளவிற்கு அங்கே சேதங்கள்லாம் ஏற்பட்டது, மிகப்பெரிய அளவிற்கு மழையினால் பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது. அதெல்லாம் கூட சமாளிச்சொல்லாம் ஒரு 2 நாள் கழிச்சுன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்படிப்பட்டது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 அடி உயரத்துக்கு மேலே தண்ணி வருகின்றது. அது தொடர்ந்தாப்புல ஒரு அலை தொடர்ந்து எப்படி வருமோ, ஒரு பெரிய பேரலை கடலில் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்த என்ன செய்ய முடியும்? யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதெல்லாம் நான் அதை பற்றி விரிவாக நான் பேச விரும்பவில்லை, பிகாஸ் ஐ எம் டெரிபிளி பெயின்ட் ஓவர் தட். இப்போ முக்கியமாக அதில் என்ன பார்க்கணுன்னா, இதெல்லாம் ஆன பிறகு
நீங்கள் மாணவர்கள் என்ன நினைப்பார்கள், பெற்றோர்கள் என்ன ஆக்சுவலாக பெற்றோர்கள் நிறையா மாணவர்கள் நம்ம ஸ்கூல் இருக்காங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தோட அவர்கள்லாம் ஸ்கூலை வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கூலுக்குள்ளே தண்ணி வந்திருக்கிறது அதெல்லாம் உண்மைதான். அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த குழந்தைகளுடைய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெற்றோர்கள் பாதிப்பு, நாளை படிப்பு எப்படி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாம் எல்லாத்தையும் கடந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற பாடச்சுமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு தனியார் பள்ளி நிர்வாகி எப்படி அதை அணுகுவீங்க? இல்லை, முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக மாநில அரசுக்கு விடுக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நிறையா ஸ்கூலில் தனியாக கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குலாம் நிறைய பேர் புத்தகம் நோட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் நம்முடைய பள்ளி இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான வீட்டு குழந்தைங்க ஏராளமாக அவங்கெல்லாம் வீடு போயெடுத்து புத்தகம் போயெடுத்துன்னு எல்லாம் வந்து கதறும் பொழுது இப்போ அதுக்கெல்லாம் நமக்கே ஏராளமான பொருட்ச சேதங்கள்லாம் ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் வித்தியாசம் பார்க்காம எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் இந்த இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று நான் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்குன்னு நிவாரணம் கிடைக்குது, அரசு பள்ளிக்கு மட்டுமா கிடைக்குது? அப்படிதான் இப்போ கொடுத்துட்டுருக்காங்க. இட் இஸ் நாட் given to private schools at all. ஸோ அதனால் இப்போ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிக்கொண்டு நாங்கள் சம் பீப்புளை கேட்டுண்டு இது மாதிரி யாராவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி we are requesting some people. அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் கூட அரசாங்கமே இந்த புத்தகத்தில் வாங்கி அவங்கள்ட்ட நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுங்கிறது நல்லது என்று நான் கருதுகின்றேன். ரெண்டாவதாக ஒருபுறம் பார்த்தா அந்த பாதிப்பில் பக்கத்தாப்பில் இருக்க குழந்தைகள்லாம் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட அவங்களே ஒரு மனநோயாளி போல் இருக்காங்க. பெற்றோர்களும் அப்படி இருக்காங்க. ஏனென்றால் அந்த மாதிரி அவங்க பார்த்ததே கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீடு கிடையாது, எங்கேயோ போய் யார் வீட்லேயோ ஒரு கையேந்தி நிற்கிறது, யாரோ கொடுத்தா தான் சாப்பாடு. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்டின உடையை தவிர வேறு எந்த உடையுமே இல்லைங்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அதனால் நான் என்ன ஸ்கூலில் என்ன சொல்கிறேன்னா, யாரும் யூனிஃபார்ம் போடலன்னா அதெல்லாம் பற்றி இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, ஷூ போடலன்னா அதெல்லாம் கேட்காதீங்க. அவன் ஷூ கிழமை வருகிற போது ஆமாம் வரும்பொழுது இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்களே அடிபட்டு நொந்து போய் வராங்க. அவங்கள்ட்ட இது இல்லை அதிலெல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் வந்து ஃபீஸ் எல்லாம் அவங்க கட்டுறான்னு கொஞ்சம் எப்படி வேணாலும் கட்டணும், அவங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டு எப்படி வேணாலும் நாம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கோம். ஆனால் குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்னா, ஒரு நல்ல ஜம்முன்னு பள்ளிக்கூடம் படிச்சுட்டு சந்தோஷமாக வரக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார குழந்தைகளை மாதிரி யாராவது சாப்பாடு அடுத்த வேளைக்கு யாராவது கொடுத்தா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி கல்வி சூழலில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். மன அளவில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு சார். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய சில குழந்தைகள்லாம் நம்ம வேண்டாம் நான் ஸ்கூலுக்கே போகலைங்கிற மாதிரி சில குழந்தைகள் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறவங்க, ஏன்னா ஒன்றுமே இல்லையே நாங்கள் எங்கே நான் என்ன போய் பண்ண போகிறோம், அப்படிலாம் பண்ணாதீங்க, வி வில் சப்போர்ட் யூ, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் 12ஆம் கிளாஸ் முடிச்சாச்சு, இனிமேல் காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்கள் வி ஹாவ் டு டூ கவுன்சிலிங். ஆகவே இந்த பாமக நிறுவனர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார்ல, அதாவது கடலூர், திருவள்ளூர், சென்னை இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமாவது இவர்களை தேர்ச்சின்னு அறிவிச்சிருங்க எந்த வகுப்பாக இருந்தாலும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஐ திங்க் அது வந்து சரியானதாக எனக்கு படலை. அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னாரோ என்னன்னு இருக்கலாம். அதை நான் வந்து குறை கூறணும்னு நான் வந்து இப்போ அரசியலாகவே பேச விரும்பலை. இல்லை அரசியல் அவருடைய கருத்து அது. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ன்னு ஒரு வச்சா தான் நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற பாடம் எவ்வளோ நடந்த முடிந்ததோ அதற்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். அதில் வந்து யூ கேன் பி லிட்டில் பிட் லிபரல். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் தான் நம்ம பண்ண முடியும். பரீட்சையே இல்லைங்கிற மாதிரி எல்லாருக்கும் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பரீட்சையே இல்லைன்னு சொன்னால் அப்போ அவங்க காலேஜுக்கு போகும்போது எப்படி பண்ணுவான்? ஒன்றுமே தெரியாத அவன் போய் காலேஜுக்கு போய் நிற்க முடியுமா? 10th முடிச்சாங்கிறதுக்கு என்ன ஒரு அவனுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட் வேணும் முடியும். ஆகவே இதை வந்து ப்ராக்டிக்கலாக நாம் பார்க்கணும். அந்த மாதிரி பரீட்சையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்வது என்பது சரியானதல்ல. பட் என்ன பாடம் நம்மால் நடத்த முடியும்? ஏன்னா அவங்களே கவர்மெண்ட்டே இந்த சிலபஸ்லாம் நீங்கள் இதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த போர்ஷனை முடிக்க முடியலை. இருக்கக்கூடிய நேரமும் குறைவு. ஏனென்றால் இப்போ இதில் தான் டிசம்பரில் இல்லை ஜனவரியில் தான் இனிமேல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது. அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இல்லைன்னா கூட தப்பு கிடையாது. வி ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். பட் ஆனுவல்னு இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு போர்ஷன் வச்சு பண்ணியாகணும். இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளோடு பள்ளிகள்லாம் சார். உங்கள்ட்ட நான் கேட்கறது வந்து
இப்போ கல்வி சூழல் சிலபஸ் இதெல்லாம் கற்றுக்குறாங்க பள்ளிக்கூடங்களுக்குன்னு தமிழ்நாடு முழுவதும் ஒரு சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி தனியாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் இந்த பேரிடர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சுற்றுச்சூழல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ நீங்கள் படிக்கும் போதோ நான் படிக்கும் போதோ இப்படி ஒரு சூழல் வந்து வந்தது இல்லை. அது கிட்டத்தட்ட 100 வருடம் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க கல்விங்கிறது வெளியே இருந்து கற்றுக்கிறது தானே, தெருவில் இருந்தும் ரோட்டில் இருந்தும் கடையில் இருந்தும் கற்றுக்கிறது தானே. இந்த சூழலில் குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது, அதை கற்றுத்தராங்களா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூகமும் கற்றுத்தராங்களா? அப்படி என்ன இப்போ அந்த குழந்தைகளுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க இம்மிடியேட்டாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு? ரொம்ப முக்கியமான செய்தி யாருமே உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள். அந்த விஷயத்தை உள்வாங்கிறதே இல்லை. நீங்கள் சுனாமியில் இறந்தது குழந்தைங்க தான். 45 ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமாவில் இன்னைக்கு ஊனமாக பிறந்து கொண்டிருக்க மாற்றுத்திறனாளி குழந்தைக்கான காரணம் அவர்கள் எல்லா பேரிடர், நீங்கள் போபால் பேரிடர், செயற்கை இயற்கை பேரிடர் எல்லாத்திலும் பாதிக்கப்படுறது குழந்தைகள். அதை ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு 2004 சுனாமியில் ஏற்பட்ட பாடத்தை இந்த அரசை கற்றுக்கொண்டாங்களா? 2004 சுனாமியில் ஏற்பட்ட பாடமும் தானே புயலில் ஏற்பட்ட பாடமும் லைலா புயலில் ஏற்பட்ட பாடத்தை அரசு கற்றுக்கொண்டார்களா? இல்லவே இல்லையே. இன்னைக்கு பேரிடருக்கான தயாரிப்பு பணிகள் எங்கே? அப்போ இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான். அப்போ இந்த குழந்தைகள் நாளைய ராஜாக்கள் நாளைய தளபதிகள் என்று சொல்லவர்களை நாம் எப்படி சொல்றது? அப்போ இந்த இந்த பேரலை போன்ற நான் சொல்வது சுனாமிக்கு இணையானதான் இன்றைக்கு வெள்ளம். இது செயற்கையும் கூட சொல்றாங்க. இன்னைக்கு அரசு சரியா செய்யல, இன்னைக்கு ஏரியை சரியா திறந்து விட்டுருந்தா அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் திட்டமிட்ட செயற்கை பேரிடர் கூட சொல்றாங்க. அதுக்குள்ள விவாதத்துக்குள்ள போல மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை எதிர்கொள்ளும் பொழுது மனநலம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். போன உடனே அவர்களுக்கு தேவை இந்த வெள்ளம் என்ன காரணம், இந்த வெள்ளத்திலிருந்து விடுபடுவது எப்படி, இந்த வெள்ளம் என்ன வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு அவர்களோடு பேசி அவர்கள் அந்த வெள்ளத்தின் மீது இருக்கிற பயம், இயற்கையை நேசிக்கிற விஷயம், மழையை நேசிக்கிற விஷயம், பள்ளிக்கூடத்தை நேசிக்கிற விஷயத்துக்கு உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கணும். போனோன்னே அதுதான் மிக முக்கியமான. ஏன்னா என்ன நடக்குதுன்னா இந்த இதில் ரொம்ப சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த வெள்ளத்தில் உண்மையாலும் மத நேயங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள், சாதி நேயத்தையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள், ஏழை பணக்கார நேயர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள். இங்கே மனித நேயம் மட்டும்தான் நின்றுச்சு. ஒரு இஸ்லாமிய சகோதரன் தோல் மீது 1 கிலோமீட்டர் ஒரு இந்து சகோதரனை அழைத்து கொண்டு சாலைக்கு அழைத்து மேலே ஏற்றி விட்ட படங்கள்லாம் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. மகிழ்ச்சியார் மயிலாப்பூர் கோயிலில் போய் ஒரு இஸ்லாமிய சகோதரன் கொடுக்கறதெல்லாம் இதுதான் உண்மையான மதச்சார்பின்மை. அப்ப நம்ம அரசமைப்பு சொல்லியிருக்கிற மதச்சார்பின்மை என்பது வெள்ளத்தின் மூலமாக கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு வெள்ளத்தின் மூலமாக ஒரு செய்தி சொல்வதற்கான ஒரு விஷயத்தை கொடுக்கறதை நாம் கண்டிப்பா பேச. இதுக்கு அடுத்து இந்த சிலபஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கொலை எடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சிலபஸை முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக இந்த 3-5 மாவட்டங்கள் தவிர்த்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய தலைவலி, பிரஷர். அந்த பிரஷர் அரசே கொடுக்க கூடாது. இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 40 ஆசிரியர்கள் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் தங்க வைத்துக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுடைய வீடுகள் முழுமையாக நாசமாகி இருக்கு. ஆசிரியர்கள் இன்னைக்கு வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்களையும் ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு உண்மையாலுமே அரசு பணியாளர்கள் செய்த விஷயம் நான் மிக ஆச்சரியப்படுகிறேன். அரசு பணியாளர்களோட உழைப்பை நாம் கண்டிப்பாக நம்ம குழந்தையிட சொல்லியாகணும். இன்னைக்கு ஒரு இரவு நேர பணியாளர், மின்சார ஊழியர், இன்னைக்கு இருக்க காவலர், இன்னைக்கு அரசு ஊழியர்கள் எல்லாம் இரவும் பகல் உழைத்தார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் கண்டிப்பா எல்லாம் கடைநிலை ஊழியரிலிருந்து முதல்நிலை ஊழியர் வரை அத்தனை பேர் உழைத்தார்கள். அதுல இருந்து பண்ணட்டும். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதில் எந்த விதமான விஷயத்தில் இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற ஆப்ஸ் சொல்லப்படுகிற கேப்ஸ் எதுவும் வேலை செய்யவில்லை. அரசு எம்டிசி பஸ் மட்டும் தான் வேலை செய்யுது. சோகால்ட் ஹைடெக் 4G 3G என்று சொல்லிக் கொடுக்கிற அத்தனை டெலிகாம் நெட்வொர்க் ஒர்க்கவில்லை. பிஎஸ்என்எல் தான் ஒர்க் ஆச்சு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அல்லது நம்ம கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் அல்ல பன்னோக்கு மருத்துவமனை, இந்த மாதிரி பல அரசு மருத்துவமனைகளில் ஒருவரும் சாகவில்லை. ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் 18 பேர் இறந்திருக்கார்கள். நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், அரசு பள்ளிகளும் அரசு நிர்வாகமும் பொதுத்துறை நிறுவனங்கள் தான் மக்களை காப்பாற்றும், தவிர மக்களை காப்பாற்ற மாட்டார்கள் என்ற செய்தியை நாம் குழந்தையிட்டு சொல்லணும். நான் பேசிக் கொண்டிருப்பது லட்சம் சார்ந்த அரசு பள்ளி குழந்தைகளை, நான் தனியார் குழந்தைகளை பற்றி பேசவே இல்லை. நான் தனியார் பள்ளி குழந்தைகளுக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த குழந்தைக்கு சார் சொல்லும்போது ஒரு வருத்தமா இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு ஷூ வேணும்னு. நான் ஷூவே தேவையில்லைன்னு சொல்றேன், டையே தேவையில்லை. இன்னைக்கு ஐரோப்பா நாடுகளினுடைய போலி கலாச்சாரத்தில், ஐரோப்பா நாடுகளினுடைய வியாதியில் நம் குழந்தைகளை திணித்து டை கட்டி ஷூ கட்டி விட்டுருக்கோம். அது அவசியமே கிடையாது. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் செய்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இன்னைக்கு அவங்க இன்னைக்கு பெல்ட்ல இருந்து ஷூல இருந்து செருப்பு வரைக்கும் எல்லாம் காசு கொள்ளையடிப்பதற்கான மனநிலை இருக்கிறது. அப்ப அந்த நிலையில் இந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இன்னைக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுகிற விதத்தில் அவர்களுடைய சமூக மனநலம் சார்ந்து வெளியெடுத்து இன்னைக்கு ஒரு கேள்வி வருது. நான் கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு போறேன். ஒரு குழந்தையோட காலெல்லாம் பார்க்குறேன், அப்படி சேத்துப்புண், முழுமையாக சேற்றுப்புண். நான் சேற்றுப்புண்ணை நான் பெரியவர்கிட்ட பார்த்துருக்கேன், கிராமப்புறத்துலேருந்து வந்தவன். குழந்தைகளோட காலில் இருக்க சேற்றுப்புண்ணை எப்படி ஆற்ற போகிறோம், அந்த சேற்றுப்புண்ணோட வடு எப்படி போகிறது. இன்னைக்கு ஒரு குழந்தை கேட்குதானா, நான் இன்னைக்கு இந்த வருஷம் இன்ஜினியரிங் போகலான்னு நினச்சேன்னா
நீ போக முடியுமா தெரியல. என்ன பாப்பா நீங்க என்ன இன்ஜினியர் இல்ல, நான் ஸ்டேட் லெவல்ல வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன், என்னோட சர்டிஃபிகேட் காணாம போயிடுச்சுனா. இன்னைக்கு அரசு சான்றிதழ்களை கொடுக்கும். எந்த சான்றிதழை கொடுக்கும்? அப்ப ஒரு மிகப்பெரிய சிக்கல் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா. ஆமா, அரசு சான்றிதழ் கொடுக்கும்னா நான் என்ன கேட்கிறேன், பள்ளிகளில் கொண்டு போய் சான்றிதழ் கொடுங்க, முகாம் நடத்தாதீர்கள். இது 2 வீலர் 4 வீலர் மெக்கானிக்கல்ல, அந்த குழந்தையோட வாழ்வாதாரம் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு செம்மஞ்சேரி, கண்ணை நகர், ஆலிந்திரேடு, முறை போன்ற இடத்தில் கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு நிலைமை என்பது பெரியது. இங்க தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் 56 பள்ளிக்கூடங்கள் சென்னையில் மூடப்பட்டிருக்கார்கள். எதற்கு? குழந்தைகள் இல்லை என்று. செம்மஞ்சேரி, கண்ணை நகரில் குழந்தைகள் இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தையோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன எப்படி எடுக்க போகிறோம்? அப்ப இந்த நிலையில் அந்த குழந்தையை அந்த ஒரு பேரிடர் ஒரு இதிலிருந்து வெளியெடுத்து இயல்பான நிலை கொண்டு வருவது ஆசிரியர் பணி மிக முக்கியமானது. நான் வந்து நேற்று வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பார்வையிட்டேன். சென்னையில் மிக முக்கியமான இங்கே பக்கத்தில் இருக்கிற அசோக் நகர் பள்ளியை போய் பார்வையிட்டேன். ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பள்ளியை தூய்மைப்படுத்தி கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், அந்த பள்ளியில் படித்து, ஒரு அரசு பள்ளியில் படித்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஒரு மாணவர் தன்னுடைய குடும்பத்தை என்னை அனைவரையும் அழைத்துட்டு வந்து, இது நான் படித்த பள்ளிக்கூடம், நான் தான் தூய்மை செய்ய வேண்டும் என்று என்னுடைய பள்ளி என்கிற அந்த மனநிலை இருக்கிற அந்த இலக்கம் அரசு பள்ளிகளில் இருக்கிறது. அப்ப அந்த நிலையில் இந்த பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் நாம் எப்படி சேர்த்து போகிறோம்? அடுத்து இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தனியார் பள்ளிகள்லாம் இருக்காங்களே, சோகால்டு தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துறது கிடையாது. இப்போ 12ஆம் வகுப்பு பாடத்தில் நடத்தி அவங்க ஏறி போயிடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு 12ஆம் வகுப்பு உண்மையான அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தை தான் முழுமையாக நிறைவாக 12ஆம் வகுப்பை படிக்கிறார்கள். மிச்ச தனியார் பள்ளிகள் படிப்போர் கிடையவே கிடையாது. அது கோழிப்பண்ணை பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த குழந்தை இந்த குழந்தை நொண்டி குதிரையும் நல்ல குதிரை ஓடும்போது நிலைமை எனக்கோ அப்பமே 11 12 படி. அப்ப இந்த பேரிடர் பாதிச்சிருக்கு. அப்ப ஆல்ரெடி அவன் 11 முள்ள போட்டி இப்ப கடுமையா இருக்கும். கடுமையாக பாதிப்பு இதை சந்திப்பாங்க, மிக கடுமையான சந்திப்பு. அப்ப இதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை நாம் எப்படி இங்க சென்னையின் மாநகராட்சி பள்ளியில் இருக்கிற குழந்தையும் ஒரு சோகால்டு தனியார் பள்ளியில் இருக்கிற பள்ளிக்கூடத்து குழந்தையும் நாம் எப்படி இணைத்து பார்க்க முடியுமா? அப்ப இதை நாம் எப்படி கருத்தில் எடுத்துக்கொள்கிறோம்? அப்ப இது ரெண்டையும் இணைத்து கொண்டு நாம் வந்து அந்த குழந்தையை வந்து அந்த பயத்திலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஆர்வத்தின் மீது இதற்காக ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு ஒரு இயல்பான குழந்தை நேய அணுகுமுறையுடன், குழந்தை நேய சமூகத்துடன், குழந்தை நேய பாதுகாப்புடன் நாம் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் நிறுத்துவதுதான் நமக்கான கடமைன்னு கருதுறேன். சுந்தரவல்லி மேடம், உங்கள்ட்ட நான் அவரோட தொடர்ச்சியாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ உடனடி தேவை, ஒரு எதிர்கால தொலைநோக்கு திட்டம், மனித பண்பு இதெல்லாம் வளரணுங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நான் கேட்பது என்னன்னா, இப்போ தனியார் பள்ளி, அரசு பள்ளி இந்த வேறுபாடு, இப்போ அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மாவட்டம், பாதிக்கப்படாத பிற மாவட்டங்கள், ஆனால் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான் வரப்போகுது. 10th 12th எல்லாருமே கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான். நான் பாதிக்கப்பட்டேங்க கடலூர்லலாம் கணக்கு கிடையாது. அந்த கிராமம் முதற்கொண்டு வீட்டில் தண்ணி இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான், ஒரே டேட்டில் தான் எழுத போகிறாங்க. இப்போ இப்படி ஒரு விஷயம் வரும்போது அரசு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அரசுக்கே ஒரு பெரிய சிக்கல், தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு சிக்கல், ஆசிரியர்களுக்கு சிக்கல். ஆனால் இப்போ அவர் சொன்ன மாதிரி என் சர்டிஃபிகேட்டை காணாமல் நான் எப்படியாவது ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கேன், அந்த பசங்களுக்கு வந்து ஒரே சமநிலையெல்லாம் வைக்க முடியும். அரசு திட்டமிட்டு பாரபட்சம் பண்ணல. இப்போ என்ன தான் செய்ய முடியும் அரசு? அதுதான் 2 பெரிய பிரச்சனையை இன்னைக்கு அரசு எதிர்கொண்டிருக்கிறது. ஒன்று, மழை வெள்ளம் இல்லாத ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள், அங்கே இருக்கிற ஆசிரியர்கள், அங்கே இருக்கிற பெற்றோர்களுடைய மனநிலை மிகப்பெரிய சீரழிவை எதிர்நோக்கி அதில் மாட்டிட்டு இருக்கிற இந்த ஸ்கூலு, இங்கே இருக்கிற குழந்தைங்க, இங்கே இருக்கிற பெற்றோர், இந்த ரெண்டு பிரிவினருக்கிடையே ஒரு பெரிய மனக்குழப்பத்தோடு இருக்கிறாங்க 2 பேருமே. நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து என்னுடைய சகோதரி ஃபோன் பண்ணும்போது, இப்போ அரைப்பரிச்சம் தள்ளி வச்சுட்டாங்களே, அரைப்பரிச்சையே ஜனவரி மாதம் வச்சுட்டாங்களே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கோம், தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கிறோம், தொடர்ந்து திருத்திட்டு இருக்கோம், தொடர்ந்து மாணவர்களோடு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு லீவ் எப்படி? நாங்கள் எப்படி இப்போ லீவ் இல்லாமல் தொடர்ந்து வேலை பார்த்தோம்னா நாங்கள் அதிகமான நாள் வேலை பார்த்ததுக்கான ஒரு சூழலில் நாங்கள் தள்ளப்படுவோம். இது எங்களுக்கு ஒரு மனநிலை நெருக்கடி இருக்கும். இன்னொன்று, மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கும். மற்ற ஸ்கூல்லலாம் அவன் வந்து இது பேரழிவு, பேரிடர் இதெல்லாம் பார்க்க மாட்டான் மாணவன். அவனுங்க அங்கெல்லாம் லீவ் விட்டாங்க, அவன் பாட்டுக்கு 1 மாதம் ஜாலியாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இப்போ நாங்கள் பாருங்கள் பள்ளிக்கூடத்துலேயே இருக்கிறோம், 10th and 12th என்ன பண்ண வைக்கிறோம்? ராத்திரி பூரா அங்கே தங்க வச்சுருவோம். அது இந்த ஆஃப் ஆலியான ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுறோம். அதுவும் தனியார் பள்ளிக்கூடங்கள் மிகுந்து இருக்கிற தமிழ்நாட்டில் நைட் ஸ்டடிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. அங்கே ஆசிரியரும் அவங்களும் தங்கி இருக்கணும். 2வது, ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி தான் 2 வருஷம் நடத்தப்படுகிற பாடங்கள் தான். இந்த நைட் ஸ்டடியில் இருக்கிறவே நொந்து போய் நாங்கள் மட்டும் எப்படி இதுக்குள்ளேயே உட்காந்து மாட்டிட்டு இருக்க முடியுமா? அப்போ எங்களுக்கு என்ன தீர்வு என்று கேட்கிறார்கள். இது இந்த பக்கம் அரசு, அதாவது மழை இல்லாத பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் மற்றவர்கள். இந்த குழந்தைங்க யார் அப்படின்னா, இந்த மாட்டிட்டு இருக்கிற குழந்தைங்க பள்ளிக்கூடத்தை குறித்து யோசிக்கல, அரவணைப்பை தேடுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை அழுகிறான், எங்கள் அம்மாவை பார்த்து 1 வாரம் ஆச்சுன்றான். அவன் ஒரு ஸ்கூலில் பாதுகாப்பாக இருக்கான், அவங்க அம்மா பிள்ளைய காணான்னு தேடிட்டு இருக்கிறாங்க இந்த இதில்.
அந்த அம்மா என் பிள்ளைய பார்த்தே ஒரு வாரம் ஆச்சுன்றாங்க. அவனுக்கு இந்த இந்த நிலை நோக்கி வர்றதுக்கே அவனுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவனுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு சின்ன சின்ன குடிசை பகுதியும் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கு. 70% பேர் இறந்து போயிட்டாங்க. 70 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க நேற்று நம்ம பார்த்தோம். அந்த 70 லட்சம் பேர் வந்து யாருன்னா குடிசைவாசிகள். அந்த 70 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பார்த்தோம். 70 லட்சம் பேரும் குடிசைவாசிகள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கும். ஒரு பையன் வந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டே அலைஞ்சிட்டு இருப்பான். நம்ம பார்க்கும்போதெல்லாம் இது சாதாரண விஷயமா எனக்கு பட்டதே கிடையாது. இன்னைக்கு அந்த நாய்க்குட்டி அவனோட இருக்காது. அந்த நாய்க்குட்டி அவன் வாழ்க்கையில் பெரிய விஷயமா அவன் பார்த்துருப்பான். அவனுடைய சின்ன சின்னதாக சேமித்து வச்சு யாருக்கிட்டையோ ஓசி வாங்கிட்டு வந்து தச்சு வச்சிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்து பை இருக்கும். அது இன்னைக்கு அவன் கையில் இருக்காது. அதுக்குள்ளே இருக்கிற புத்தகம் அவன் கையில் இருக்கிறாரு. இது உளவியலாக அந்த குழந்தையுடைய நேசமான சூழல், அவன் தெரு, அவன் நண்பன் யாருமே இல்லாத குச்சி கூட ஒரு சென்டிமெண்டா ஆமாங்க இருக்குங்க. இன்னைக்கு நான் ஒரு பென்சில் வச்சிருக்கேன். இன்னைக்கும் எனக்கு முதல் நாள் கொடுத்த ஒரு சின்ன பரிசு பொருளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். நமக்கு பணங்காசு இல்லாதவங்களுக்கு இது மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த சென்டிமெண்ட்ஸ் அந்த சின்ன சின்ன குடிசைவாசியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிகம். இந்த சென்டிமெண்ட்ஸ்க்கு அவன் வந்து சேர்றதுக்கே அவன் ஒரு பெரிய ஒரு உளவியலான ஒரு சிக்கலை எதிர்நோக்கிட்டு இருக்கான். முதல்ல நம்ம அதை தீக்கணும். அதான் தோழர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பாடத்தை எடுத்தோடனே அரைப்பறிச்சிக்கு வா, காப்பரிச்சிக்கு வா, முக்காப்பரிச்சிக்கு வானா அவன் தீரவே தீராது. அப்படி ஒன்று நம்ம சொல்லிக் கொடுத்த அறிவாளிகளை இந்தியாவில் உருவாக்கல. அதுக்கான உதாரணம் 1000 உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில் இன்னும் கொண்டு வருவதற்கான சூழலே இல்லாத சூழல் தான் நம்ம இன்னும் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கருத்தை திணித்து கொண்டு இருக்கிறோம், படிப்பை திணித்து கொண்டு இருக்கிறோம். அதனால அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அறப்பரிச்சைலாம். முதல்ல இந்த குழந்தைகளை உளவியலாக காப்பாற்ற வேண்டும். அரவணைப்போட நீ பாதுகாப்பா இருக்கன்னு முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாதுகாப்பா இருக்கிறான் அந்த குழந்தை நம்பினா மட்டும்தான் அவன் அடுத்த கடத்துக்கே வருவான். ரெண்டாவது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் சேவ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு உன்னுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கையோட இரு என்று முதல்ல உளவியலாக குழந்தைகளை தேற்றுவது. அதுக்கப்புறம் பாடத்தை கொடுத்து இந்த யார் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா, அம்மா அப்பாலாம் உளவியலாக தேத்த முடியாது. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது. அதனால தான் ஸ்கூல் டீச்சர்ஸ் கட்டாயமாக சைக்காலஜி படிக்கணும்னு அரசாங்கம் ஒரு விதியே வச்சிருக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுங்க. இவர் சொன்ன மாதிரி ஸ்கூல் டீச்சரே மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களே சைக்காலஜிலே தேரணும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகால உழைப்பு தண்ணியோட போயிடுச்சு. ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கிறவங்களாம் எடுத்த உடனே வாங்கிடலாம் முடியாது. நான் ஒரு ஸ்கூல் டீச்சருடைய பொண்ணு தான். நாங்கள் ஒன்றுனா குருவி சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துருக்குறோம். ஒரு இஎம்ஐ போட்டு தான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு இஎம்ஐ போட்டு தான் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வாங்கணும். அப்படி தான் அந்த டீச்சரும் சேர்த்துருப்பாங்க. இப்போ தண்ணியில் போய் அவங்களே ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த பொருளாதார சிக்கல், அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிற சிக்கல், அதோடு சேர்த்து இந்த குழந்தைங்களை அவங்க பார்க்கணும். ஸோ இந்த நெருக்கடியில் ஒரு அறப்பரிச்சை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன மாதிரி ஆயிரும்? ஏற்கனவே ப்ரெஷரில் ஓடிக்கிட்டு இருக்கிற கல்வி சூழல் நமக்கு. அம்மா அப்பாவுக்கு என்ன ப்ரெஷர்னா, என் பிள்ளை நிறைய மார்க் வாங்கி நாங்கள் ஒரு 450 வாங்கிட்டோன்னு அட்டையை தூக்கி தெருவா காட்டணும்னு அம்மா அப்பாவுக்கு ஒரு ப்ரெஷர். டீச்சர்ஸ்க்கு என்ன நெருக்கடினா, நல்ல மார்க், ஒரு அரசாங்க பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தாலுமே நல்ல மார்க் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணலன்னா இடமாற்றல் பண்ணி விட்றாங்க. அவங்களுக்கு மெமோ கொடுக்குறாங்க. இப்போ ஏன்னா நிறைய பார்க்குறோம். ஏன்னா நிர்வாகத்துக்கு போர்டில் போடணும். ஆமா, நிர்வாகத்துக்கு இப்போ தனியார் பள்ளிக்கூடம்னா இந்த ரிசல்ட், இந்த மார்க்கை வச்சு தான் அவங்க ஒரு பிளக்ஸ் வச்சுட்டு அடுத்த வருடமான மாணவர் சேர்க்கையை அதை வச்சு அவங்க அறுவடை பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்க தெளிவாக திட்டமிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த மாடல் ஹாஃபலி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. அரசாங்கம் வந்து அறப்பரிச்சை வைக்கக்கூடாது, அது வந்து ஜனவரி மாதம் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க நாங்கள் அறப்பரிச்சைன்னு வச்சாங்க, மாதிரி அறப்பரிச்சை தேர்வு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு மாதிரியான ஒரு செட்டப்பில் மாணவர்களை செட் பண்ணி அடுத்த வாரம் நீங்கள் பரீட்சை எழுதுங்க, அதுக்கு அடுத்த வாரம் 5 நாள் லீவ் விடுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்றாங்க. நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இந்த பரீட்சை, பாட புத்தகம் எல்லாவற்றையும் ஓரங்கட்டிட்டு குழந்தைங்களுடைய உளவியலை காப்பாற்றி அவங்கள முதல்ல நீ சேஃபாக இருக்கன்னு நம்ப வைக்கிறது தான். மீண்டும் அடுத்த அது குறித்து பேசுவோம். இப்போ உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அந்த சிக்கல் குறித்து பேசிட்டாங்க. ஆனால் அதை தாண்டியும் நான் கேட்பது இந்த 5 வயசு 7 வயசு 8 வயசு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு எல்லாருமே இன்னொரு வருத்தமும் இருக்குது. இப்படியே விடுப்பு கண்டினியூ ஆகக்கூடாதா அப்படிங்கிற அந்த 10th 12ங்கிறது வேறு சில உளவியல் சிக்கலும் கிடையாது. அப்போ நான் கேட்குறேன், 30 நாள் பள்ளிக்கூடம் இல்லை என்றால் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயே அதில் குழந்தைங்க கிடையாது விளையாடுறதுக்கு. அது குழந்தைகளை பார்க்கணும், சக வயது குழந்தைகளை பார்க்கணுனாலே பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும். ஏன் பள்ளிக்கூடத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வரமாட்டேங்குது? பள்ளிக்கூடத்துக்கு போனால் தானே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும், எங்கள் டீச்சரை பார்க்க முடியுங்கிற உணர்வு இல்லாமல் அந்த மழை வராதா அப்படின்னு தான் பள்ளிக்கூடம் திறக்குமான்னு பார்க்குறத விட மழை வராதான்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் ஏன் இந்த குழந்தைகள்கிட்ட அதிகமாகுது? இந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க தொலைக்காட்சிகளை, அதாவது கார்ட்டூன் மாதிரி போகோ சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைகள் வந்து தொலைக்காட்சிகளை, அதுவும் செய்தி சேனல்களை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு காரணமான ஒரு விஷயம் அதில் இருக்குது. அது என்ன விருப்பத்துக்கு தாண்டி போக விட கார்ட்டூன் சேனலை தாண்டி அவங்களுடைய விருப்பத்துக்கு மிகுந்த ஒரு செய்தி ஒன்று இருக்குது. என்னென்னா, நாளை பள்ளி விடுமுறை
அப்படின்னு சொல்லி. அது வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய பையன் இருந்தால் சின்ன பிள்ளைங்க வந்து இப்போ பெரிய பையனை கிண்டல் பண்ணுறது, உனக்கெல்லாம் வந்து காலேஜ் உண்டு, எங்களுக்கு மட்டும்தான் லீவு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மனோநிலை எங்கே இருந்து வந்தது? அப்போ தனியார் பள்ளியா அல்லது வந்து அரசு பள்ளியா என்பதை தாண்டி, இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற ஒரு நாள் பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் கூட ஏன் லீவ் விட்டாங்க அப்படிங்கிற மனோநிலை எங்களை ஒத்த பிள்ளைங்கள்ட்ட பையங்கள்ட்ட இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படா லீவ் விடுவாங்க அப்படிங்கிற மனோநிலைக்கு இந்த கல்வியை தள்ளிவிட்டவர்கள் யார்? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையும் பிள்ளைங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது என்பதை தாண்டி பள்ளிக்கூடம் முழுக்க பிள்ளைகளின் பெற்றோரால் நிரம்பி இருக்கிறது எல்லா பள்ளிக்கூடங்களும். அந்த சிக்கலையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ அவர்களை எங்கே அப்புறப்படுத்துவது? அப்புறப்படுத்திய பின்னாடி பள்ளிக்கூடம் நடத்தணும். இப்போ பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு அந்த சிக்கல் இல்லை. பெரிய தனியார் பள்ளிகளுக்கு ஒரு சில தனியார் பள்ளிகளை தவிர பெரும்பான்மையான பள்ளிகள் வந்து யாரும் அங்கே போய் ஆக்குபைட் பண்ணலை. அப்போ அரசு பள்ளிகள் எல்லாமே வந்து பெற்றோர்களால் நிரம்பி இருக்கிறது. அப்போ குழந்தைகளை பொறுத்தவரை, அதாவது அவர் கூட சொன்னார், நம்ம சகோதரர் சொன்னார், கோழி கூட்டில் அடைக்கிற மாதிரி. அப்போ பிராய்லர் தான், பிராய்லர் பிள்ளைகளாக வளர்க்கப்படுகிற குழந்தைகள் வந்து அதுக்கு அந்த 30 நாள் லீவை வந்து இன்னும் தொடராதா அப்படிங்கிற மனநிலையில் வந்து அந்த பிள்ளைகள் வந்து இன்றைய கல்வி இந்த சிஸ்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த விடுமுறை, இந்த இதிலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு இந்த குழந்தைகள் தள்ளப்பட்டதற்கு இன்றைய கல்வி சூழல், கல்வி முறை தான் முழுமையான காரணம். அப்போ இதை தாண்டி இந்த குழந்தைகளை வந்து இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஐ மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும், நீதி போதனை வகுப்பு அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த நீதி போதனை வகுப்பில் பழைய வரலாறுகளை மட்டும் சொல்வதில்லை, இருக்கிற செய்திகளை, நடைமுறை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இப்போ அதெல்லாம் இல்லை. அப்படி நீதி போதனைனா என்னான்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த வகுப்பே வந்து கிடையாது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, வெள்ளம் வந்தால் எப்படி தற்காத்து கொள்வது, இது மாதிரிலாம் யாரும் இங்கே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறதில்ல. நீ அதிகபட்ச மார்க் வாங்குறது எப்படி, அதுக்கு என்ன வகையில் நீ முயற்சி பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆக நாம் இயற்கையை ஆக்கிரமித்ததின் விளைவாக நம்முடைய பிள்ளைகள் மீது இயற்கை இன்றைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தாக்குதலிலிருந்து இந்த குழந்தைகளை காப்பாற்றியாக வேண்டிய அவசியமும் கட்டாயம் இருக்கிறது. என்னென்னா, எக்ஸாம் என்பதை தாண்டி, தேர்வு என்பதை தாண்டி இயற்கை நம் மீது நடத்திய தாக்குதல்களை அல்லது உலகம் நம் மீது நடத்துகிற தாக்குதலிலிருந்து எப்படி அதை நாம் எதிர்கொள்வது, அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்கிற விஷயத்தை நாம் இந்த குழந்தைகளுக்கு இதுவரை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் இயற்கை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு தவறானது அப்படின்னு 50 வயசுல சொல்றதை விட 5 வயசுல அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல. நீர்நிலைகளில் போய் நீங்கள் குடியிருக்காதீங்க அப்படின்னு 3-4 வயசில் சொல்லி கொடுக்கலாம்ல. அதாவது 2 வயசுலேயே வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றிட்டு போகிற குழந்தைகளை சொல்லி தருவது அப்படிங்கிறத தாண்டி, ஆனால் இப்போ காலங்காலமாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கல்வி அமைப்பில் இப்போ இந்த மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் எழுதி ஆகணுமே. நிச்சயமாக. அப்போ வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், குறைந்தபட்சம் சென்னைக்காவது ஒரு விதிவிலக்கை கொடுத்தா ஆகணும். ஏன்னா அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, எல்லாம் அது ஒரு 10 நாள் ஆச்சுன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்களின் மறதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், மக்களின் மீது இல்லை, மக்களின் மறதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்கள் மறந்துடுவாங்க, அப்புறம் ரொட்டீனாக அந்த ஒர்க்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் தாண்டி நிச்சயமாக இந்த பிள்ளைகள் இப்பொழுது பரீட்சை எழுதினால் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா உளவியல் ரீதியான நிச்சயமான பாதிப்பு அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. அப்போ அதை என்ன செய்யணும்னா, அரசாங்கம் குறைந்தபட்சம் இந்த தேர்வுகளை தள்ளி வைக்க வேண்டும். ஏன்னா இப்போ அடுத்து நமக்கு இன்னொரு சிக்கல் என்ன, தேர்தல் வரப்போகுது. தேர்தலுக்கு முன்னாடி வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் மேயில் வந்து எக்ஸாம் இருந்தால் தேர்தலுக்காக முன்னாடி வைப்பாங்க. இப்போ அந்த சிக்கலையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த பிள்ளைகளை வந்து 2-3 சிக்கல்களை சந்தித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது தமிழ்நாட்டில். அது சென்னை குழந்தைகள் மிக பெரிய சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ ராமசுப்ரமணியன் சார், இப்போ இவங்க பொதுவாக அந்த கல்விங்கிற அமைப்பு எப்படி இருக்கணும், அரசு என்னெல்லாம் செஞ்சுருக்கணும், குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமாதுங்கிற பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. இப்போ நீங்கள் அந்த நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு கொண்டு இருக்கிற முறையில் இவர்கள் சொன்ன அந்த சஜஷன், இந்த விஷயங்கள், சிலபஸை விட்டுறலாம், சிலபஸை குறைச்சிக்கலாம், வேறு விதமாக கொண்டு போகணும், குறைந்தபட்சம் சென்னை மற்றும் கடலூருக்காவது விதிவிலக்கு அளிக்கலாம், தேர்வுகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்களே, நீங்கள் அது ப்ராக்டிக்கலாக எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி அதை உணர்றீங்க? நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், இப்போ ஒரு சிலபஸ் எல்லாம் இனிமேல் ப்ரெஸ்கிரைப் பண்ணதையே வச்சுன்னு நீங்கள் இப்போ ஓட்ட முடியாது, எவ்வளவு நடத்தியிருக்காங்களோ அதை வச்சுன்னு ஏதோ
ஒரு எக்ஸாம் நடத்தணுங்கிற மாதிரி நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா இது புதுசாக ஒன்றும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, முதல் கட்டத்திலே சொல்லியாச்சு. அதுதான் என்னுடைய கருத்தாக அமைகின்றது. ரெண்டாவதாக தனியார் பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள் அவங்கெல்லாம் இப்போ வந்து பேசுவது தவிர எல்லாரும் மனிதாபிமானம்னு பேசுகிறோம். அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் தனியார் பள்ளியில் இருக்கிறவங்க, தனியார் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு பிரித்து பேசுவது என்பது முதல்ல ஃபண்டமெண்டலாக நாம் ஒரு பக்கம் மனிதாபிமானம்னு பேசுகிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த குழந்தைகள் என்னவோ உலகத்தின் உச்சியில் உட்காந்துருக்க மாதிரி இல்லை. இப்போ என்னுடைய பள்ளியில் ஒரு 200 பேருக்கு மேலே டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க. அதில் ஒரு 25-30 பேர் அவங்க உயிர் பழிச்சே பெரிய விஷயம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்க காப்பாற்றலை அப்படின்னு சொன்னால் அவங்க பழிச்சே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னும் சில பேர் வந்து ஊருக்கே வரல, அவங்க எங்கேயோ உட்காந்துருக்காங்க அந்த தவிச்சு போய். ஸோ இப்போ நாம் பேச வேண்டியது என்பது மனிதாபிமானம் என்கின்ற வகையிலும் இப்படி இனிமேல் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது. ஸோ எக்ஸாம் அதை வந்து நமக்கு ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஃபேவரபுளாக இருக்கா மாதிரி ஒரு ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து சொன்னேன். அது எல்லாருக்கும், குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, ஈவன் டீச்சர்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த மிகப்பெரிய துயரத்துலேருந்து இன்னும் மேலவே இல்லை, அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரல அவங்க. அதனால் வி நீட் டு கிவ் கான்ஃபிடன்ஸ் டு ஆல் த பீப்புள். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதைத்தான் நாம் முதல்ல செய்யணும். ரெண்டாவதாக வெறும்னா நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் சுற்றுச்சூழல்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இதனுடைய முக்கியத்துவம் இப்போ ப்ராக்டிக்கலாக மக்கள் உணர ஆரம்பிச்சு விட்டாங்க. இது வந்து மேன்மேட் டிசாஸ்டரா அல்லது இயற்கையாகவே நடந்த சதியா அப்படிங்கிறத விட நிச்சயமாக மேன்மேடு டிசாஸ்டர் பெரிய அளவில் இருக்கின்றது அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதெல்லாம் பற்றி இப்போ அதை நம்ம சொல்கிறத விட இப்போ ப்ராக்டிக்கலாக அவங்க அந்த நிதர்சனமாக அந்த தெரிஞ்சுட்டுருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்யணும்னா, இப்போ டெஃபினட்டாக அதுக்காக பரீட்சை கூடாதுங்கிறதுல என்னுடைய கருத்து கிடையாது. ஏனென்றால் அது அவங்க வந்து மாடல் எக்ஸாமோ அதுவோ இதுவோன்னெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு அந்த பழையபடி கொண்டு வரணும். யூ ஹாவ் டு பிரிங் தம் பேக் இன்டு தி அரசு ஒன்று சொல்லியிருக்கும் போது அதை நாங்கள் செய்யாமல் வேறு வடிவில் அதை செய்கிறாங்க. அது எனக்கு தெரியாது சார். அதெல்லாம் யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. அவங்க யாரோ பண்ணினாங்கன்னா அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த பள்ளி மட்டும் பண்ணி அது யாரோ பண்ணினா எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஐ டோன்ட் நோ. அதெல்லாம் பற்றி நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு கான்ட்ரவர்சிஸ் அட் ஆல். என்ன நம்ம ஸ்கூலில் நீ நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் நடத்த மாட்டேன். இதை செய்யணும், இதை செய்வேன். இல்லை 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 நான் எனக்கு தெரியாது சார். தெரியாது. நான் வந்து நான் தெரிய ரைட்டு தப்பு நான் சொல்ல தயாரா இல்லை. இல்லை இல்லை நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் டு அநீதின்னு சொல்லுங்க. பாருங்க, நான் அழுவாதீங்கங்கற அநீதின்னு சொல்லுங்கங்கற அநீதின்னு சொல்லுங்கங்கற don't put your words into my mouth. No you are not supposed to do that. I don't know. I'm sorry. அவர் முடிக்கட்டும். No இவர் சொல்றத நான் கேட்டுன்னு அதுக்கு நான் வந்து நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல முடியாதியா? Who are you to tell me I should say whatever you are saying? அநீதி நடக்குது அப்படி சொன்னா அநீதியை வந்து கண்ணு வந்து மூடிட்டு இருக்கிறது சட்டப்படி மீறல் தான் சொல்றேன். பொதுவாகவே தனியார் பள்ளிக்கூடங்கள் எப்பொழுதுமே அரசுடைய ஆணைகளை மீறுவது. இங்க ஏதா விதண்டாவாதம் பண்றதுக்கு நான் வரல. I am an affected fellow. I know what are the problems of the people. அத குழந்தைகள இருக்கேன், டீச்சர்ஸ் அதான் நான் பேச வந்திருக்கேன். ஒழிய இவங்களுக்கு நான் தப்பு தாளம் போடணும்ன்றதுக்காக நான் இங்க வரல. ஸ்கூல் நடத்துவது வந்து ஒரு கல்விக்காக அல்ல, கல்வி கொள்ளையடிப்பதற்கு தான். எனக்கு சொல்றது அரசு நடத்துல இருந்து கடமையில இருந்து ஏன் தவறாங்க? அப்ப இவங்க எது பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறாங்க? நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிக்கூடம் நடத்துவதை யாரும் இவர்களை தொங்கவில்லை. நான் சொல்றேன் கெஞ்சி பள்ளிக்கூடம் நடத்த கேட்டாங்க. யாரையும் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு நீ போக கூடாதுன்னு அவனும் சொல்ல. அப்படிலாம் கிடையாது. இல்ல யாரும் அவனை போய் நீங்க ஸ்கூல்ல கொண்டு வான்னு எழுதுறது வந்து யாரும் இவ்வளவு வாதத்துக்கு அப்புறம் ஷூ போட்டு வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு மனிதாபிமானம் இவருக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது என்ன அர்த்தம்? இவங்களுக்கு தேவை குழந்தைகிட்ட இருந்து கொள்ளையடிப்பது, நுகர்வுதான் இவருடைய மிக முக்கியம், கல்வி அல்ல. நான் வர முடிக்கட்டும். இத பாருங்க, இவரோட பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. I care two hoots. I care two hoots for all that he is talking. தமிழ்ல பேசுங்க சார். நீங்க பேசுறதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு, அவ்வளவுதான். நான் அதுக்கு நான் தான் ஆரம்பத்தில் சொல்றேன், நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றது இங்க அவசியம் கிடையாது. என்ன நீங்க
Who are you to tell me what I should talk? மக்கள் கேக்குறாங்களா சார்? நம்ம யார் ஒரு மக்களை கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா அதுதான் மக்கள் கேக்குறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்க இத பாருங்க. இல்ல, இல்ல, வெறும் மக்களுடைய உணர்வுகளை தான் தேவையில்லாத பேசுறோம் பிரச்சனை சார். நீங்க பேசினாலே மக்களுடைய அதுங்க. உணர்வுகளை தான் நீங்க மக்களை பேசுறோம். வந்து என்ன வந்து கேக்குறாங்க அப்படின்னா நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல இவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறது யார் எனக்கு கேட்டார்கள்? யார் இப்ப அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது எவன் சொன்னான்? அப்படியெல்லாம் கிடையாது. என்ன வந்து நான் என்ன ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்கலன்னு சொன்னா அப்ப நான் வந்து எவனையும் வாடா வாடான்னு கூப்பிடல. அவன் ஏன் வந்து சேர்றான்? There should be some reason for that. விஷயத்திலும் அதனால இவங்க வந்து திசை திருப்பி இந்த விஷயத்தை ஏதோ ஒண்ணு போய் ஆக்கணும். இந்த டிஸ்கஷனையும் ஒரு ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையும் ஒரு விவாத பொருளாக ஒரு மக்களுக்கு போய் சேரணும். சண்டை அவர் சொல்றதுல வந்து தனியார் பள்ளி சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தனியார் பள்ளிக்கும் ஏழை மாணவர்கள் விரும்பி வருகிறார்கள்ங்கிறது அவருடைய வாதம். என்னோட கேள்வி அவர்கிட்ட வைக்கிறேன். இவர் வந்து யூகேஜில எத்தனை குழந்தைகளை சேர்த்தாரு இருந்தான்னு சொல்லுங்க. எத்தனை குழந்தைங்க சேர்த்தாரு சொல்லுங்க சார். நீங்க எத்தனை? அதான் இவர் வந்து அதிகாரத்தில் இருப்பவர் அவருக்கு நான் பதில் சொல்ல ஒரு பொது சமூகத்தினரா கேள்வி கேட்கற எதுக்கு கேட்டனா ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய நான் சொல்றேன். முதல்ல இவர் ஏன்னா இவ்வளவு பேசுறவர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி எத்தனை % குழந்தைகளை சேர்த்திருக்கான்னு கேட்கிறேன். பொது தளத்துல இருந்து கேட்க வேண்டியது. இது தனியார் பள்ளியில் கேட்கலாம், யார் வேணா கேட்கலாம். அந்த சமூகத்துல இவர் தான் கேட்டு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. இவரிடம் யார் வேணாலும் கேட்கலாம், பதில் சொல்லும் கடமை இவரிடம் இருக்கிறது. உண்மையான இந்திய குடிமகனாக இருந்தால் அதன் அடிப்படையில் இவர் விஷயத்துக்குள்ள வரேன். ஆர்டி படி கட்டாய கல்வி உரிமை 25% இவர் வந்து உண்மையான குழந்தைகளை வந்து இடிச்சிருக்காரா? என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிகள் மீது சட்டத்துல வர அரசாங்க பள்ளி இதை பத்தி பேசிட்டு கட்டாய கல்வி தலைப்புக்குள்ள இன்னைக்கு ஒரு மனித உரிமை நாள். குழந்தை உரிமையும் மனித உரிமையே தான். குழந்தைகள் பாதிக்கப்படுகிற அத்தனை குழந்தை சமம்தான். இந்த நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்ததுக்கு பின் இவர்களுக்கும் இவர்களும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வராங்க. இவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள். எல்லா தனியார் குழந்தை எல்லா குழந்தையும் சரி. நான் பேசுவது இவர்கள் போன்ற குறுகிய எண்ணம் கொண்டு குறுகிய எண்ணிக்கை கொண்ட பள்ளிகள் குறுகிய எண்ணிக்கை கொண்ட திரும்ப சொல்றவற்ற குறுகிய என்ன சொல்ல குறுகிய எண்ணிக்கை கொண்ட தனியார் பள்ளிகளை பற்றி பேச வரவில்லை. லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளை பற்றி தான் பேச வந்திருக்கு. குறுகிய எண்ணிக்கை பற்றி பேசல. இவங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு குறுகிய எண்ணிக்கை. தனியார் பள்ளிகளோட எண்ணிக்கையை பற்றி கம்பேர் பண்ணும்போது அரசு பள்ளி இதுல பாதிக்கப்பட்டது அதிகமான அரசு பள்ளிகள் இருக்காங்க. தனியார் பள்ளிகளை விட்டுருங்க. இப்ப நீங்க அரசு வார்த்தை அளந்து பேசுங்க சார். இந்த சூழல்ல வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி விஷயங்களை வகைப்படுத்தி பாக்குறது? நம்ம ஒவ்வொரு விதமான வகைப்படுத்துறோம். பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், பாதிக்கப்படாத மாவட்டங்கள். இதை நம்ம எப்படி வகைப்படுத்தி செய்யறது? இப்ப நம்ம அரசு அமைப்பு இப்ப ஏற்கனவே இருக்கிற அமைப்பை குறை சொல்வது என்பது இப்போது ஏற்பட்ட அமைப்பு இல்லை. அது மெக்காலே கல்வியாக இருக்கட்டும்,
ஏற்றுக்கொள்ளாத இவங்க மாநில அரசு உரிமை கோரவங்க ஏற்றுக்கொள்ளாத சிபிஎஸ்சி கல்வியாக இருக்கட்டும், இது ஏற்கனவே இருக்கிறது. ஏதோ இப்போ இந்த 2 மாதத்துல ஏற்பட்டதல்ல. அதை உடனடியாக மாற்றுவது என்பது யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி வகைப்படுத்தி இந்த விஷயங்களை வைக்கணும், அதை மட்டும் பாருங்க. அதாவது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அரசு இந்த நிகழ்விலேயாவது பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் அரசு பாடம் கற்றுக்கொள்ளாது. அப்போ பிள்ளைங்களை மட்டுமே பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது. அப்போ இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த இயற்கை பேரிடர் இது தனியார் கல்லூரி அல்லது தனியார் பள்ளி மாணவர்களை மட்டுமல்ல, அரசு பள்ளி அரசு கல்லூரி மாணவர்களை மட்டுமல்ல, எல்லா மாணவர்களையும் பாதித்திருக்கிறது. இதில் இவர் அவர்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செட்டப்பை உடைச்சு நொறுக்கணுங்கிறது எல்லாருடைய எண்ணத்தில் இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ அதை பற்றி விவாதம் தேவையில்லை. இப்போ அந்த விவாதம் இப்போ இந்த மாநில அரசு நினைச்சா கூட முடியாது. மாநில அரசு நினைச்சா இன்றைக்கு இருக்கிற அந்த கல்வித்துறை லேபிஸ்ட்டுகள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாநில அரசையே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவ்வளவு வலுவானவர்களாக இன்றைக்கு தனியார் கல்லூரி, தனியார் பள்ளி, இன்னைக்கு தனியார் துறை இல்லாத மருத்துவக் கல்லூரி அல்லது பொறியியல் கல்லூரின்னு இப்படி மிகப்பெரிய ஒரு லாபி இங்கே இருக்குது. அந்த லாபி இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியக்கூடிய லாபியாக இருக்கிறது. அது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் வலுவானது அல்லது அதிமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கங்கிறதெல்லாம் தாண்டி இந்த அரசுகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாபியை தனியார் கல்லூரி தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு கையில் வைத்திருக்கிறது. எனவே நம்ம அதில் போய் இப்போ பேசி அது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை. இதை தாண்டி இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லா மாணவர்களையும் எல்லா மக்களையும் மிக கொடூரமான முறையில் பாதித்திருக்கிறது. அப்போ இந்த கொடூரத்தை எப்படி சரி செய்வது, குறைந்தபட்சம் எப்படி நேராக்குவது, வளைந்து போய் கிடக்கிற இந்த மாணவர்களுடைய கல்வி இந்த முறையை எப்படி நேராக்குவது என்று அரசு உடனடியாக நாம் இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்குது. இன்றைக்கு இங்கே இவ்வளவு பெரிய தண்ணீர் உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறதே ஒரு 4 நாள் அந்த ஏரியை திறக்கிறதா மூடுறதான்னு பஞ்சாயத்து நடந்தது தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஏரியை திறப்பதா இல்லையா என்கிற ஒரு விஷயத்துக்கே 4 நாள் ஆகுது அரசாங்கத்துக்கு. இங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்கள் இந்த மாணவர்கள் அடுத்தாப்புல எக்ஸாம் எழுதணும். நீங்கள் 1வது 2வது பிள்ளைங்களை பற்றி பிரச்சனை இல்லை, 4வது 5வது பிள்ளைங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ 12th எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய நிலை என்ன? நாளைக்கு இன்ஜினியர்களாக அவங்க போகணும், மருத்துவர்களாக போகணும், வழக்கறிஞர்களாக போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ இவர்களுக்கு எல்லாரும் போல நானும் உனக்கு அதே எக்ஸாம் தான் வைப்பேன், அதே பரீட்சை தான் நான் வைப்பேன், அதில் எல்லாரையும் போல தான் நீ பாஸ் ஆகணும் அப்படின்னா இது ஒருபோதும் சாத்தியம் இல்லை. தனியார் பள்ளிகளில் வேண்டாம் சாத்தியமாகலாம். நீங்கள் சொன்னீங்களா நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு கொண்டு மறுபடியும் போட்டு அடைச்சி வச்சு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி குச்சியை வச்சு நீ பாடம் கற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு தனியார் பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு அது குறைந்தபட்சம் சாத்தியமாகலாம். அது கூட சாத்தியம் இல்லை. ஏன்னா வீட்டில் மறுபடியும் இங்கே சில சங்கடங்களை சந்தித்தாக வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகள் மிக மோசமான கடுமையான சங்கடங்களை எதிர்கொள்வார்கள். அப்போ அரசாங்கம் அதில் குறைந்தபட்ச கருணையோடு காலதாமதம் செய்யாமல் மிக விரைவாக, ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை, இது வாழ்க்கை பிரச்சனை என்பது அவர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை. அப்போ அரசாங்கம் உடனடியாக முடிவெடுத்து இந்த சென்னையில் இருக்கிற சென்னை, திருவள்ளூர், காஞ்சி இந்த மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு, ஆமாம் நிச்சயமாக கடலூரும் கூட கடலூர் தொடர்ச்சியாக அடி வாங்குது. அது கடலூர் குறிப்பாக ரொம்ப உள்கிராமங்கள் மிக மோசமாக பாதித்திருக்கிறது. அந்த கட்டமைப்புகளை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. அந்த ஆறில் ஆக்கிரமிப்பு இருக்கா அதை பற்றி கவலைப்படுறதில்லை, வாரியில் ஆக்கிரமிப்பு இருக்கா அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஓட்டு போடுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கானா நமக்கு, அப்படி தான் அரசியல்வாதிகளுடைய அரசாங்கத்தினுடைய கவலையாக இருக்கிறது. இப்போ அதையெல்லாம் அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அது குறைந்தபட்சம் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பு சலுகையை அரசாங்கம் அறிவித்தே தீர வேண்டும். அதில் ஒரு சிறப்பு சலுகைங்கிற போது நீங்கள் பாருங்களேன், இப்போ மதுரையில் எழுதினவர்களுக்கும் சென்னையில் எழுதுறவங்களுக்கும் சிறப்பு சலுகைன்னு வரும்போது, இப்போ இந்த மருத்துவ படிப்பு, கவுன்சிலிங், இன்ஜினியரிங் வரும்போது கண்டிப்பாக ஒரு வேறுபாடு வரதானே செய்யும். நிச்சயமாக வரும். அப்போ பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ குறைந்தபட்சம் அதற்கான
சில சலுகைகளை நாம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நான் வந்து நம்ம திருச்சி சிவா எம்பியை நான் பாராட்டணும். அவர் யூபிஎஸ்சி தேர்வையே தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட யூபிஎஸ்சி தலைவர்கிட்ட போய் பேசியிருக்கிறாரு, அந்த அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு ராஜ்யசபாவில். அப்போ அந்த ஒரு எதிர்க்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அதில் குறைந்தபட்ச அக்கறை காண்பித்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசாங்கம் இதுவரை அது பற்றி வாய் திறக்க மறுக்கிறது. யூபிஎஸ்சி எக்ஸாமை பற்றியோ அல்லது இப்போ நடக்க போகிற எக்ஸாம்களை பற்றியோ ஜனவரியில் நடத்துவோம், அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ ஜனவரியில் இவர்கள் வந்து அந்த பரீட்சையை எழுதுவாங்களா? அரையாண்டு தேர்வு தான் சொல்கிறேன், அரையாண்டு தேர்வு தான் சொல்கிறேன். ஏன்னா அது முன்னாடி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் இது. இப்போ வந்த பேரிடருக்கு பிறகு இது ஹாஃப் எக்ஸாம் இருக்குமாங்கிறது யாருக்கும் சொல்ல. ஒரு செய்தி மட்டும் பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ இதில் வந்து ரொம்ப நுண்ணுயிப்பாக பார்க்க வேண்டியது, கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தை விட்டு இடைவெளராகி குழந்தை உழைப்பாளராகவும் குழந்தை திருமணம் நடப்பதற்கான சூழலும் அதிகரித்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி சூழல் கண்டிப்பா என்ன நடக்குன்னா கண்டிப்பா நடக்கும். இது வந்து சுனாமிக்கு அப்புறமே நிறைய நடந்திருக்கு. இது அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டு நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வராதுக்கான காரணம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடம்பெயர் தொழிலாளர்கள் சென்னை நோக்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த இடம்பெயர் தொழிலாளர்களுடைய குழந்தைகளோட நிலை என்ன? இன்னைக்கு வந்து அவங்க திரும்பி என்ன பண்ணுவாங்க? வேற வழியே இந்த சென்னை வாழாது, சென்னையில் வந்து நான் குடிசை போட்டிருக்கவங்க வந்து யாருன்னா இடம்பெயர்ந்து அதிகபட்சம் அவங்க நீ வேற வழியே இல்லை, திரும்ப என்ன பண்ணுவாங்க? எங்காவது ஒரு இந்த பக்கம் வந்த தன்னுடைய ஊருக்கு போயிடுவாங்க. இது நம்ம மாநிலம் மட்டுமல்ல, பிற மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சென்னை வந்து அந்த அளவுக்கு வாழ்வழிக்கிற நகரமா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கான நிலைமை என்ன? அந்த குழந்தை கண்டறிவது எப்படி? குழந்தை தொழிலாளர்கள் வாய்ப்பு இருக்கு. குழந்தை அடுத்து இது இல்லாம இன்னும் சிக்கல்கள் என்னன்னா, இயல்பாக குழந்தை கடத்தப்படுகிற இருக்க சூழல். அப்ப இடம்பெயர்ந்த குழந்தைகள், அப்ப இதை கண்டுபிடிச்சு திரும்ப பள்ளிக்கூடத்தை கொண்டு வருவதும் அந்த குழந்தை இயல்பாக்குவதும் அந்த பெற்றோருக்கு இந்த குழந்தை கல்வி மீதான அக்கறையும் உருவாக்குவதும் தொடர்ந்து அந்த கல்வியை தொடர்வதற்கான சூழலை இந்த பள்ளி கல்வித்துறையும் பள்ளிக்கூடமும் உருவாக்காவிட்டால் அதிகபட்சமான குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட இடங்களில் வேலை செய்யும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த குழந்தை நாளைக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகுமா போகாதாங்கிற சூழல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிர்பந்தம் வந்து அந்த ஒரு நிர்பந்தம். இதனால தான் நான் என்ன சொல்றேன், அதுலேயும் போர்ஷனை போட்டு ஒரு நாளிலிருந்து காலையிலிருந்து பள்ளிக்கூடத்தை முடிக்கணும்னு சொல்லி மாலை 4:30 வரைக்கும் வகுப்புகளை நடத்தி ஐயோ இந்த கொண்டு குதறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாலும் அதுவும் பிரச்சனை. இப்போ அதையும் நாம் கருத்தில் கொள்ளணும்னு சொல்றேன். இப்போ நீங்கள் இந்த ஆசிரியராக பாருங்களேன், இப்போ ஒரு டீச்சருக்கான பிரச்சனை, அதாவது இப்போ ஒரு தமிழ்நாடு முழுவதும் இதான் எழுத போகிறாங்க. 20 வருடம் கழித்து நான் மதுரையில் இருந்தேன், கடலூரில் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தால், அதனால் நான் இந்த மார்க்கெலாம் யாரும் எடுபடாது. இவர் அழகாக சொன்னார், அதெல்லாம் மறந்துடுவாங்க. 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த புயல் எழுதினேன்ப்பா பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாலாம் எடுபடாது. இதுதான் அந்த மார்க்குங்கிறது லைஃப் லாங்க நிற்க போகுது. இப்போ அப்படி ஒரு மார்க்கு தீர்மானிக்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ அரசு வேறு எப்படி செய்ய முடியும்? இப்போ போர்ஷன் இவங்களுக்கு மட்டும் குறைச்சி இல்லை இவங்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்து பண்ண வரையும் போதும் அப்படின்னு பண்ணாலுமே மற்ற வகுப்புக்கெலாம் சரி, 12ஆம் வகுப்புங்கிறப்ப மெடிசன் இன்ஜினியரிங் போகிறப்ப கண்டிப்பாக அந்த படிப்புகளை அவங்க கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு இக்கட்டும் இருக்குது. இப்போ ஒரு ஆசிரியராக அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? நீங்கள் என்ன மாதிரி பண்ணணும்? இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, பெரிய அளவில் திணிச்சு இந்த பாடம் தான் அந்த பாடம் தான் ஏற்கனவே எல்லா பள்ளிக்கூடங்களும் கிட்டத்தட்ட பாடங்களை முடிச்சு வச்சிருக்கிறாங்க. 10th 12th முடிச்சிட்டாங்கங்கிறீங்க? கிட்டத்தட்ட முடிச்சாச்சு தான். பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களை முடிச்சிட்டாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 2 பாடத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இருக்கிற இடர்பாடு என்ன? இந்த ஒரு மாதத்தை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணுறது? அதுக்கப்புறம் வந்து ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கு நடுவில் வச்சோன்னா குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, முன்னாடி நாம் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பரீட்சை எழுதுவோம், ஒரு மாதம் வெயிட் பண்ணணும், மெதுவாக பேப்பர் திருத்தி அப்புறம் அதை பேப்பரில் போட்டு நம்பர் வரலன்னு தப்பாக போச்சுன்னு அப்புறம் போய் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்புறம் ஸ்கூலில் போய் கேட்டு இந்த பிரச்சனை சிக்காத்தெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அவ்வளோலாம் இருக்க வேண்டிய அவசியம். 10 நாள் மிஞ்சி போனால் 15 நாள் ரிசல்ட் கொடுக்க முடியும். இன்றைக்கி நிச்சயமாக முடியும். அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு உட்காந்து திணிச்செல்லாம் ஒன்றும் இது பண்ண வேணாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக மாணவர்களை விடுங்க, கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரட்டும். அரைப்பரிச்சையே ஜனவரிக்கு மேலே வச்சுக்கலாம். ஜனவரி 15க்கு மேலேயே பொங்கல்லாம் முடிச்சுட்டு கூட வாங்கன்னு சொல்லலாம். அந்த லீவு முடிச்சதுக்கப்புறம் வச்சாங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு கொஞ்சம் மனநிலையை ஓரளவுக்கு பக்குவம். ஆண்டு தேர்வில் எந்த மாற்றம் பண்ண முடியாதுல்ல? இல்லை, இப்போ ஏன் பண்ண முடியாது? அரசாங்கம் நினைச்சா எந்த மாற்றம் வரல. மார்ச் மாதம் நடக்கிறத ஏப்ரலில் வைங்க. ஏப்ரலில் ஏன் எலெக்ஷனே முடிச்சுட்டு கூட வைங்க. 15 நாளில் முடிச்சிருங்க அந்த வேலையெல்லாம். வெறும் 15 நாள் போதும். பேப்பர் திருத்தி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு 15 நாள் போகும். மிஞ்சி போனால் 20 நாளுக்குள்ள நம்ம கொடுக்க முடியும். ஒரு அரசு நினைத்தால் ஜூன் மாசத்துக்குள்ள இந்த வேலையை அப்புறம் முடிச்சு கையில சர்டிஃபிகேட் கொடுக்க கட்டாயம் முடியும். ஆனா பிள்ளைங்க சொல்றது பாதித்த மாணவர்களுக்கு சரி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க ஜூன் வரை ஸ்கூலுக்கு வருவாங்களா? இல்ல, அதுக்கு அவங்களுக்கு விடுமுறை கொடுக்கணும். நாம என்ன சொல்றோம்னா, படிச்சு முடிச்சுட்டு இந்த பாதிப்புல இல்லாத மாணவர்களுக்கு விடுமுறை கொடுத்துடணும். இப்பயே அரைப்பரிச்சை அவங்களுக்கு முன்னாடி தேர்வு பின்னாடி தேர்வுங்கிறீங்களா? இல்ல ஒரே தேர்வு தான். அவங்களுக்கு விடுமுறை
தண்டனையை கொடுத்துடணும். ஏன்னா இதுல என்ன சிக்கல் இருக்கு தெரியுங்களா, அந்த பிள்ளைங்க பாவம் ரொம்ப பாவப்பட்ட பிள்ளைங்களா மாறிடுங்க, மழை வராத பிள்ளைங்க. ஏன்னா இந்த சாக்கை வச்சுட்டு இவங்களை முதல்ல கொண்டு வரதுக்காக போட்டு மண்டையில் அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்கூல்ல, அந்த டீச்சர்ஸ், அவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள அவங்க வரக்கூடாது. அதனால கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு விடுப்பை கொடுத்துட்டு அதுக்கான பயிற்சி பத்ததெல்லாம் நீங்க வீட்டுல இருந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை கொண்டு வந்து ஜாயின் பண்ண விட்டுட்டு ஒரு 20 நாள்ல இந்த தேர்வை பக்காவா முடிச்சு ரிசல்ட்டை கையில கொடுக்கலாம் ஒரு அரசாங்கம் நினைச்சா. ஆனா தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இவர் தோழர் சொன்னதுல ஒரு முக்கியமான அரசியல் ரீசன் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களையும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் நடத்துறவங்களா யாரு, இன்னும் குறிப்பாக எல்லாமே ஆத்தங்கரையோரத்துலையும் ஆத்துக்குள்ளையும் ஏரிக்குள்ளையும் குளத்துக்குள்ளையும் மேடேத்தி அதை ஃபுல்லாக மேவி பள்ளிக்கூடம் கட்டினது யாருன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய பண முதலைகள் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட உட்காந்து நீ நியாயம் பேசிட்டு இன்னைக்கு வைப்போம் நாளைக்கு வைப்போம்னா அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க அரசாங்கத்தவே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா சில முடிவுகளை எடுத்து இப்படிதான் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தெளிவான கையில விஷயம் வச்சிருக்கணும் அப்படின்றதான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஸ்கூல் வைக்கணும். உடனே போய் நைன் போய் உட்காந்து பாடம் நடத்துவது என்பது லாயக்கே இல்லை. தயவு செஞ்சு அப்படி ஒன்று பண்ணவே கூடாது. இந்த குழந்தைங்களுடைய யாராக இருந்தாலும் அவங்களும் பாவம் தானங்க. எங்க கண்ணு முன்னாடி அப்பனை இழந்த குழந்தைங்க இருக்குங்க, செத்து போன அப்பாவும் மரத்தில் கட்டி வச்சுட்டு போன குழந்தைங்க உண்டு. பக்கத்து வீட்டில் பாட்டி 4 நாளாக செத்து போய் வீட்டுக்குள்ளேயே கரண்ட்டும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அடகாத்துக்கிட்டு இருந்த குழந்தைங்கலாம் உண்டு. பயத்தில் உறைஞ்சு போயிருக்கிறாங்க இந்த குழந்தைங்க. இந்த பயத்தை நீக்கி அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வராம ஒரு பரீட்சையும் பாடமும் என்பது திணித்தலாகத்தான் இருக்கும். அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு நிறைவு கருத்தா என்ன இது மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ நமக்கு வந்து கல்வி முறையிலே நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான விஷயங்கள் இதில் முன்னெடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஆசிரியர் தாண்டி இன்றைக்கி பாடத்திட்டம் தாண்டி நிறைய நேரத்தில் என்ன பாடத்திட்டமும் மாணவர்களுக்கு உகந்ததை உரியதை உதவக்கூடியதாக இருக்கிற என்ற கேள்விகளை தாண்டி இந்த மாதிரி பேரிடர் சமயங்களில் இதற்கான முன் திட்டமிடும் விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தயாரிக்கணும். இதுக்கெல்லாம் வந்துங்க தேசிய பேரிடர் மேலாண்மைக்கான சட்டத்துக்குள்ளே இதில் விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எப்படியெல்லாம் தயாரிப்புகள் இருக்கணும், முன் தயாரிப்புன்னு என்ன எல்லாமே இருக்குது. இது மாதிரி நம்ம நாட்டிலிங்க இப்படி ஒரு வெள்ளம் இருக்குது. ஐரோப்பா நாடுகளில் இது மாதிரியான அதிகபட்சமான மலைகள் இருக்க நாடுகள்லாம் கடுமையான விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நாடுகளில் என்ன மாதிரி முன் ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க, கல்விக்கு குழந்தைகளுக்கான ஏற்பாடுகள் என்ன நடந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, சாதாரண படிப்பினைகளை படிப்பினை எடுக்குங்கிற நான் சொல்ல நம்ம ஊர் சார்ந்து எடுக்குங்கிறீங்களா, வெளிய நாடுகள்லாம் போய் சுற்றிட்டு வராங்களே, அந்த அரசெல்லாம் போய் சுற்றிட்டு வராங்களே, என்னது நடக்குதா ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து 2004 சுனாமில பாதிக்கப்பட்டதுல குமரி மாவட்டம், அப்போ இந்த தேர்வுகள் வளமையாக தான் நடைபெறும். வளமையாக தான் நடந்தது. கொஞ்சம் தள்ளி வச்சாங்க, மதிப்பெண்கள் மாற்றுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அதுலேயும் கூட என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து மனநிலை ஆற்றுப்படுத்துவதற்கான விஷயத்திலிருந்து எடுத்து வரும்பொழுது எப்படி வந்து பேரிடரை எதிர்கொள்வதற்கான விஷயம் ஒன்று சாதாரண விஷயங்க. ஒன்று ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன, உன்னோட சர்டிஃபிகேட் முக்கியமான பொருட்களாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மேலே வச்சுக்க, ஏதாவது வருதுன்னா கையில் எடுத்துகிட்டு ஓடுங்கன்னு சொல்கிற அளவுக்காவது நம்ம சொல்லிக் கொடுத்தோமா? ஏதாவது நினைவு இருக்கா? நமக்கான அவசியம் இன்னைக்கு ஒரு சான்றிதழ். இன்னைக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு போனது என்னன்னா இருந்த ஒரு குடிசையும் போயிடுச்சு, இருந்த ஒரு பெட்டியும் ஓடி போயிடுச்சு. நீங்கள் அதான் நிலைமை, அந்த பெட்டிக்குள்ள வச்சிருந்தாலும் இல்லை, ஒரே ஒரு பெட்டி இருக்குது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏதாவது முன்னெடுப்பு விஷயங்களை பண்ணணுமா? அடுத்து இந்த பாடத்திட்ட சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி பேரிடர் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து இயல்பான நிலையில் வந்து தேர்வு அவங்களுக்கான பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும், நெருடலை ஏற்படுத்தும். அதற்கு ஏதாவது மாற்று இருக்கிறதா? அப்போ அந்த சிந்தனைகளுக்கு என்ன இருக்குது? ஏன்னா இன்னைக்கு வந்து பேரிடர் நடக்கும்போதுங்க இப்போ ரிலீஃப் எல்லாமே அரசு தான் செய்ய முடியும். அரசு தான் செய்யணும். நான் சொல்கிறேன் ரிலீஃப் பொது மக்களுக்கு சொல்லும்போது கூட இப்போ ரிலீஃப்னு ஓடுறாங்க. எல்லாரும் போய் எல்லாம் சாப்பிடணும், ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போகணுங்கிற எண்ணம் கூட நம்ம சாமானியத்துக்கு. ஏன்னா அங்கே குழந்தைகள் இருக்கும், முதியோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தணுங்கிற அந்த கூரே நம்ம இயல்பாகவே வரல. மக்கள் அரசு எல்லார்ட்டையும் அது மட்டும் வந்து அதாவது இந்த துறைகள் இணைந்து வேலை செய்யணுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் குழந்தைகள் மீது இருக்கிற அனைத்து அமைப்புகள் ஏதாவது இணைந்து வேலை செஞ்சிருக்காங்களா? அப்போ அந்த இணைந்து வேலை செய்ய அரசு, சமூக ஆர்வலர் கற்று அதிலிருந்து எடுத்து பொதுவான விஷயமா போகணும் நினைக்கிறேன். நிறைவு கருத்து என்னடா இப்போ வந்து எக்ஸாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வேற, எலெக்ஷனுக்கும் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதையும் போட்டு நம்ம குழப்பின்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா டெஃபினட்டாக இப்போ ஒரு மாதம் போயிடுது. அண்டு சைக்கலாஜிக்கலி அவங்க வந்த உடனே ஒன்றும் படிக்கலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு கன்சோல் பண்ணி தே ஷுட் பி மேட் ரெடி. அவன் படிக்கிறதுக்கு அந்த மனநிலைமையை உருவாக்கணும். டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற மனநிலைமையை உட்காரணும். ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த அவங்கள சகஜ நிலைமைக்கு கொண்டு வரணும். ரெண்டாவதாக நண்பர் சொன்னது போல் எலெக்ஷனையும் இதையும் கனெக்ட் பண்ணவே கூடாது. அவன் எலெக்ஷனும் நடக்கும், அதேமாதிரி எக்ஸாமும் நடக்கட்டும். பட் எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. பிகாஸ் டைமும் வேண்டியிருக்கு. அவங்கள கன்சோல் பண்ணி கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அதனால் அந்த எலெக்ஷனுக்காக நம்ம இதை போட்டு குழப்பி விட்டுட்டு அதுக்கு எலெக்ஷனுக்கு டீச்சர்ஸ் அவசியம். அதனால் இந்த டீச்சர் அவங்கள கொண்டு போய் அதில் கொண்டு போடுறாங்கலாம், அதுக்கு எதையா பண்ணிக்கிட்டோம். அவன் ஸ்கூல் நடத்துறதுலேயே பெரிய கஷ்டமாக இருக்கும்பொழுது டீச்சர்ஸ் அங்கே கொண்டு போய் அந்த எலெக்ஷன் டியூட்டின்னு போட்டு அவங்கள பிராணனை வாங்கக்கூடாது.
ஆகவே இது எக்ஸாமை தள்ளி வைக்கிறது நல்லது. அப்புறம் போர்ஷன் டெஃபினட்டாக குறைக்கணும். இதுதான் ஒரு 100% இதாக இருக்குன்னா இப்போ 75% 80% தான் முடிக்க முடிஞ்சுன்னா அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு இருக்கட்டுமே. லெட் த பெனிஃபிட் கோ டு சில்ட்ரன் இன் மதுரை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருந்துட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டோம். இவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த சுனாமி சமயத்தில் சம் கன்செஷன்ஸ் கொடுத்தாங்க மார்க்கெல்லாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுறதெல்லாம் நல்லது என்று நான் கருதுகிறேன். ஒரு செய்தி மட்டும் மறந்துட்டேன். இந்த உடனடியாக பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமான குழந்தைகளுக்கான நோய் பற்றியான விஷயங்களை கண்டிப்பாக உடனடியாக ஒரு நல்ல சிறப்பு முகாம்கள் நடத்தணும் பள்ளிக்கூடங்களில். அதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அல்லது முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், இப்போ எக்கச்சக்கமாக கார்பேஜ் எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதெல்லாம் எங்கே வேணாலும் அதை அங்கே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயெல்லாம் கொண்டு போட்டுருக்காங்க. இப்போ ஆக அது என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய அளவு குழந்தைகளை தான் பாதிக்கப்படும். அதில் அடிப்படையான விஷயம் இப்போ யுனிசெஃப் போன்ற அமைப்புகள்லாம் ஏன் கை கழுவணும் அப்படிங்கறதுக்கான விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் இருந்து அந்த விஷயங்களை எடுத்து பள்ளிக்கூடங்களை கொண்டு போய் சொல்லி அந்த குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு நீங்க அதிகபட்சமான இந்த இதுக்கப்புறம் இருக்கிற நோய் இருக்குங்களா, கொடூரமான நோய்கள் எல்லாம் வரப்போகுது. பள்ளிக்கூடம் செஞ்சு அந்த குழந்தைகிட்ட இருந்து மீட்டு அதுக்கு இன்னைக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்காங்க அதை நம்ம we will do it. பள்ளிக்கூடங்கள் முதல்ல கட்டமைப்பு நல்லா மறுபடி கொண்டு வர வேண்டியது இருக்கு. அந்த சாக்கடையா இருக்கிறது எல்லாமே சில பள்ளிக்கூடங்கள் கழிவறைகள் பழுதடைஞ்சு போயிருக்கு, சில பள்ளிக்கூட கூரைகள் விழுந்து போயிருக்கு. இதெல்லாம் முதல்ல கட்டமைக்கணும். அதை சுகாதாரமான முறையில் மாற்றி அமைக்கணும். ரெண்டாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்க மூலமா உளவியலுக்கான பயிற்சி, உளவியல் சார்ந்த விளையாட்டுகள் அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது சுனாமி காலத்தில் அதெல்லாம் செஞ்சோம். போய் குழந்தைங்களை கண்டுபிடிச்சா அந்த ஸ்கூல்ல போய் நாடகங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அது மாதிரியாவும் அந்த குழந்தைகளுக்கு உளவியலான பயிற்சி கொடுக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம பரீட்சை மத்த விஷயங்களை எல்லாம் நம்ம வைக்கணும். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் உயிரோடையும் மனவியல் சூழலையும் நல்லபடியா வைக்கிறதா நம்மளுடைய முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் பரீட்சை படிப்பு எல்லாமே. உங்களுக்கு நிறைவு கருத்து? இயற்கை ஒரு மிகப்பெரிய கேள்வியை இந்த அரசாங்கத்தின் முன்னால் வைத்திருக்கிறது. படித்து வாந்தி எடுக்கிற இந்த கல்வி முறை இருக்கும் வரை இது போன்ற சங்கடங்கள் சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் எப்படியாவது மாற்றி விடுங்கள் என்று இயற்கை ஒரு கேள்வியை, ஒரு கருத்தை இந்த அரசுகளுக்கு முன்னாலே வைத்திருக்கிறது. இந்த அரசுகள் இதன் மூலமாவது பாடம் கற்றுக்கொண்டு இந்த சிஸ்டத்தை, இப்படி வாந்தி எடுக்கிற சிஸ்டத்தை என்றைக்கு மாற்றுகிறார்களோ அதுவரை இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கனமழை இப்படி ஒரு கேள்வி அரசுக்கு முன்னாடி வச்சிருக்குது. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் இந்த பேரிடர் காலத்தில், இந்த வெள்ளப்பெருக்கு காலத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள குழந்தைகளின் மனநிலை என்ன, இந்த உளவியலோடு சேர்த்து அவர்கள் கல்வி சூழலையும் அந்த கல்வி சுமையையும், குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அதையும் சுமக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ இந்த பேரிடர் முடிந்து இந்த ஜனவரியிலிருந்து அவர்களுக்கு பரீட்சை ஃபீவர் என்று சொல்வார்கள், அந்த காய்ச்சல் தொடங்க இருக்கிறது. அதற்காக கண்டிப்பாக அவர்கள் அக்கம் பக்கத்தினருக்காக, உறவினருக்காக அவர்கள் மதிப்பெண்கள் பெற வேண்டும். அந்த நெருக்கடியும் இருக்கிறது. இந்த சூழலில் அவர்கள் எவ்வாறு மதிப்பெண் பெற முடியும்? அதற்கான நிலையை அரசு, பள்ளிக்கூடங்கள், பள்ளிச்சூழல், கல்விச்சூழல், ஆசிரியர், பெற்றோர், சுற்றம் என எவ்வாறு அந்த குழந்தைகளுக்கு நாம் துணிச்சலை கொடுக்க வேண்டும், நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விதமான தரவுகளை மிக ஆதாரமாகவும் மிக ஆழமாகவும் இங்கு வந்திருந்த அனைத்து ஆளுமைகளும் பேசினார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த குழந்தைகள் நல திறனாய்வாளர் மற்றும் கல்வியாளர் தேவநேயன் அவர்களுக்கும், தனியார் பள்ளி நிர்வாகியாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும், மற்றும் பேராசிரியர் மற்றும் குழந்தைகள் உளவியல் குறித்து மிக விரிவாக பேசிய சுந்தரவள்ளி அவர்களுக்கும், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த KM ஷெரீப் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.